பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத மனிதர்கள், சத்ருவின் சூழ்ச்சிகள், உங்களோட சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக உங்களிடம் பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரா? அப்ப நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவரை தினமும் தேடுங்க, அவருடைய வழியில் நடவுங்க. அப்படி நீங்க நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இருதயத்தில் என்ன பாரத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே, அவங்களோட பாரங்களை நீங்க நீக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே, அவர்களுக்காக நீங்க யுத்தம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு கடந்து போகாதீங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். அநேகருக்கு ஷேர் பண்ணும்போது இந்த வசனத்தை கேட்டு அநேகர் பலனடைவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.